ஹாய் நண்பா, வணக்கம். நேற்று பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துருந்தேன். நேற்று அது கண்டிப்பாக வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 7 தவிர மற்ற எல்லா நம்பரும் வந்திருக்கு நண்பா. பார்த்தீங்கன்னா 798 கூட கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 098 நண்பா மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல நண்பா, வாங்க இன்றைக்கி எனக்கு விஷயம் பார்த்துடலாம். இன்றைக்கி கரெக்டாக ஒரு நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்துடலாம் நண்பா, வாங்க. இந்த டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த போர்டு 1 கொண்டு நிறுத்தினதுக்கு இந்த கிராஸு, சரிங்களா, இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 95 நண்பா, சரிங்களா. ஏபிக்கு அப்படியே வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 90 நண்பா, சரிங்களா. உனக்கு பெண்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 97 இருக்குது இல்லைங்களா. உனக்கு 97 பெண்டிங் இருக்குது. அது நாளைக்கு ஒரு ஏபிபிசிக்கு வர வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸ்ட்ரெயிட்டாகவோ இல்லை பவர்லேயோ வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இதை நோட் பண்ணிங்க, அடுத்த ரூட்டு காட்டுறேன். இந்த கிராஸு ஒரு 28, சரிங்களா, ஒரு 28, அப்படியே ஒரு 32 நண்பா. ஒரு நம்பர் பவர் பண்ணி 32ன்னு திருப்பி வச்சுருப்பான். ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருப்பான், சரிங்களா. இதே நம்பர் இப்படி வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 23 இல்லை 28 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. இது நோட் பண்ணிங்க, அடுத்த ரூட்டு காட்டுறேன். இப்போ மந்த்லி சார்ட்டில் நேற்று கூட காட்டியிருந்தேன் நண்பா, சரிங்களா. இந்த 78 கிராஸு, சரிங்களா. இந்த 78 அதே மாதிரி இங்கே 287, சரிங்களா. இந்த நம்பருக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ஒரு 28 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் அது வந்து அது வரல, சரிங்களா. ஒரு வேளை ஒரு நாள் டிலேவாக இங்கே வரலாம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஏசியில் 28, சரிங்களா. அதே மாதிரி இது வந்து ஏபியில் 28, பிசியில் 87ன்னு சொல்லி வச்சுருந்துருப்பான், சரிங்களா. அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஏபிபிசிக்கு ஒரு 28, 23 இல்லை 78, 73 பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கங்க, நான் அடுத்த ரூட்டு காட்டுறேன், சரிங்களா. வீக்லி சார்ட் நண்பா. வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எப்படி இன்றைக்கி வந்து நேற்று வந்து ரிசல்ட்டு அந்த 5க்கு 5 நிறுத்தினதுக்கு இந்த பிசிக்கு 0 இருக்குங்களா. நான் இந்த 75 வந்து இங்கே பிசியில் 0 வந்ததுனால 7ஆம் நம்பர் பெண்டிங் சொல்லி அது வரும்னு சொல்லி அதிகபட்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தேன், சரிங்களா. ஆனால் அது வந்து அது வரல. அது இவன் எப்படி கொடுத்துருப்பானா, இந்த ஏ போர்டுக்கு 5க்கு 5 நிறுத்தி இந்த கிராஸ் 34, சரிங்களா, அப்படியே ஃபுல் பவர் எடுத்து பிசியில் அதே நம்பர் கரெக்டாக 98ன்னு சொல்லி வச்சுருந்துருப்பான் நண்பா, சரிங்களா. 43க்கு ஃபுல் பவர் 98, அதை அப்படியே எடுத்து வச்சுருந்துருப்பான், சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு 4 நவுத்தி ஏ போர்டுக்கு வச்சுருப்பான் நண்பா, சரிங்களா. அப்படியே இந்த பிசிக்கு பார்த்தீங்கன்னா 08ங்களா, பிசிக்கு 08, இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 28, சரிங்களா. 28 பேராகவே இங்கே வர்றக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. நம்ம ஆல்ரெடி அந்த டெய்லி சார்ட்டில் கூட கிராஸில் பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி 28 வந்து கிராஸாகவும் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2 வந்து பி போர்டுக்கு வர்றக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. 2 வந்து பி போர்டுக்கு கூட வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 96 இருக்கு இல்லைங்களா, இந்த 96, இந்த மேல் நம்பர் 96 எடுத்து அவன் வந்து பிசியில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. அந்த 96 வந்து 96ஆவோ இல்லை ஏதாவது ஒரு நம்பர் பவர் பண்ணியோ கொடுக்குறதுக்கு கூட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. மோஸ்ட்லி பவர் பண்ணி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துறேன் நண்பா, சரிங்களா. அடுத்த ரூட்டு பார்த்துடலாம். இயர்லி சார்ட் நண்பா. இந்த இயர்லி சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த கிராஸுக்கு ஒரு 42, சரிங்களா. ஒரு 1 இயர் கேப்பில் ஒரு நம்பர் பவர் பண்ணி 79 நண்பா, சரிங்களா. அப்படியே பிசிக்கு தான் இந்த நம்பர் வர வேண்டியது இருக்குது. ஒரு 42 இல்லைன்னா 79 ஸ்ட்ரெயிட்டாகவோ இல்லை பவர்லேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இது பாருங்கள் 6க்கு 6, சரிங்களா. அப்புறம் ஏ போர்டு 4க்கு 4 நிறுத்தியிருப்பான், சரிங்களா. இதே மாதிரி ஏ போர்டு 9க்கு 9 நிறுத்தியிருக்கணும், நிறுத்தாமல் விட்டுருப்பான். போன வருஷம் 0 வச்சுருந்துருப்பான், சரிங்களா. ஒரு வேளை ஒரு வருஷம் டிலேவாக ஏ போர்டில் வந்து ஒரு 9ஓ 4ஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. அந்த 9 இல்லைன்னா ஏ போர்டுக்கு வச்சாங்கன்னா பி போர்டுக்கு தான் அந்த 2ஓ 7ஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஒரு நம்பர் நவுத்தி உள்ளே வைக்கிற கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அந்த 42 ஏபி கூட வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பி போர்டு இல்லைன்னா சி போர்டில் வந்து 2 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா, 2ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா பவரில் வந்து 7 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அதனால தான் இப்போ 2ல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அதே மாதிரி இந்த பிசிக்கு மெயினாக கொடுத்துருக்கேன். 9 விட 4 வரைக்கும் தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் பிசியை பொறுத்த வரைக்கும் 41, 14, 46, 64 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிசிக்கு வந்து 23, 28, 73, 78 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இந்த ஏபிக்கு 42 சொல்லியிருந்தேன், அது 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன் நண்பா. இன்றைக்கி வந்து இந்த 3 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. அது போர்டு எப்படி மாற்றி வைப்பான்னு தெரியாது. அதனால் வந்துட்டு நான் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த 428 இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரிங்களா, எனக்கு இந்த 3 நம்பர் தான் ஸ்ட்ராங்காக வரும்னு தோணுது, அதனால தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.